நான் நேற்று நடந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுறேன். நான் வந்து ஒரு புது கஃபேக்கு வந்து என்னோடய ப்ரௌனியும் கப் கேக்கும் சாம்பிள் கொடுத்துருந்தேன். அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் டேவே வந்து மினிமமாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இத்தனை பீஸ் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, வச்சு பார்க்கலாம் போதான்னு சொல்லிட்டு. நானும் அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணேன், ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டேன். இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, அவங்களும் ரேட்டை கேட்கல, நானும் ரேட்டை சொல்லலை. அதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கு. சரி சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் கால் பண்ணேன். சிஸ்டர் நீங்கள் ரேட்டே கேட்கலையேன்னுட்டு, நான் வெளியே இருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு நானே கால் பண்ணுறேன்னாங்க. சரி சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிவிட்டு ரேட் கேட்டிருந்தாங்க. நான் வந்து கடையோட ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, கடையிலேயே ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் கிடைக்கிது. இது இது என்ன இந்த ரேட் சொல்கிறீங்கன்னு. ஹோம் பேக்கருக்கு எல்லாருக்குமே தெரியும். ப்ரௌனி, கப் கேக்லாம் நம்ம எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு. கடையில் வந்து ரூ. 1 பொருள் போட்டு ரூ. 10க்கு விற்றுருவாங்க. நம்ம அப்படி கிடையாது. எல்லாமே பார்த்து பார்த்து தான் பண்ணுவோம். ஸோ வந்து ஒரு பொருள் யாருக்குனா கொடுக்குறோன்னா, நம்ம கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டே நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லி தான் கொடுக்கணும். எனக்கு ரொம்ப பெரிய லாஸ் இது. அந்த கப் கேக்லாம் சும்மா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன்.